வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2ல் 5ல 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 9வது உறுப்போட 9 மடங்கும் 15வது உறுப்போட 15 மடங்கும் சமமா இருக்கு. அப்படின்னு நம்ம என்ன நிரூபிக்கணும்? 24வது உறுப்போட 6 மடங்கு எப்படி இருக்குமா? 0ன்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா? முதல்ல பொது உறுப்பு அதுக்கான ஃபார்முலா பாருங்க. Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. இது ஃபார்முலா. இப்ப கணக்குல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 9வது உறுப்பின் 9 மடங்கு. 9வது உறுப்புனா T9. 9 மடங்குனா 9 கொண்டு பெருக்கணும். அதுக்கடுத்து பாருங்க. 15வது உறுப்போட 15 மடங்குனா 15 கொண்டு பெருக்கணும். இது 15வது உறுப்பு. என்ன செய்யணும்? 15 கொண்டு பெருக்கணும். இப்ப என்ன செய்யணும்னா, இதுல இருக்கக்கூடிய ஏக்கும் டிக்கும் உள்ள இது நமக்கு தெரிஞ்சாகணும். எப்படி இருக்கு? ஏவோட மதிப்பு எதுக்கு சமமா இருக்கு? அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க. 9 அப்படி இருக்கட்டும். இதுல பாருங்க. எண்ணுக்கு பதிலா 9 மட்டும் பிரதியிட போறோம். ஏ பிளஸ் எண்ணுக்கு பதிலா 9 மைனஸ் 1 இன்டு டி ஈக்குவல் டு இந்த இடத்துல 15 அப்படி இருக்கட்டும். பாருங்க, எண்ணுக்கு பதிலாக என்ன பிரதிபலம்? 15. ஏ பிளஸ் 15 மைனஸ் 1 இன்டு டி. இப்போ இந்த 9 இங்க வந்து வகுத்துல மாறும். அப்புறம் மீன்ஸ்ல நேரடியாக கேன்சல் பண்ணலாம். பாருங்க, 3 9 5 15. ஏன்னா இங்க வந்து வகுத்துல தான் மாறும். அப்ப கேன்சல் பண்ணலாம். இங்க என்ன இருக்கு? 3 மட்டும் இருக்கா? இப்ப பாருங்க, ஏ பிளஸ் 9ல 1 கழிச்சிட்டோம்னா 8 டி 5 அப்படியே வந்துடும். ஏ பிளஸ் 15ல 1 கழிச்சா 14 டி ஈக்குவல் டு 3 உள்ள பெருங்க. 3a இந்த பக்கம் 3 24 டி ஈக்குவல் டு 5 உள்ள பெருக்குங்க. 5a பிளஸ் 5 14 70 டி. சரியா? இப்ப பாருங்க, ஏலாம் ஒரு பக்கம் டிலாம் ஒரு பக்கம் கொண்டு போவோமா? 3a மைனஸ் 5a ஈக்குவல் டு 70 டி. இந்த பக்கம் கொண்டு வாங்க. மைனஸ் 24 டி. இப்ப பாருங்க, 3a மைனஸ் 5a வேற வேற குறி. அப்ப கழிக்கணும். 5a 3a கழிச்சா 2a. பெரிய நம்பருக்கு மைனஸ், அதனால மைனஸ் 2a ஈக்குவல் டு 70ல 24 கழிச்சோம்னா 46 டி. நமக்கு a கண்டுபிடிச்சிக்கலாம். a ஈக்குவல் டு 46 டி பை இந்த மைனஸ் 2 பெருக்கல் இருக்கு. இங்க வந்தா வகுத்துல தான் மாறும், பிளஸ்ஸா மாறாது. சரியா? மைனஸ் 2 ஏன் பெருக்கல் இருக்கு. அப்ப மைனஸ் 2 வந்தா வகுத்துல தான் மாறும். கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2 2 2 4 மொய் 2 6. அப்போ ஏவோட மதிப்பு என்ன? மைனஸ் கேன்சல் ஆகல, மேல எழுதிக்கலாம். 23 இருக்கு, டி இருக்கு. 23 டி. இது ஏவோட மதிப்பு. நம்ம என்ன நிரூபிக்கணும்? 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0ன்னு நம்ம நிரூபிக்கணும். எந்த உறுப்பு? 24வது உறுப்பு. அப்ப டி 24 எத்தனை மடங்கு? 6 மடங்கு. இது வந்து நம்ம 0 நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, இந்த 6 அப்படியே இருக்கட்டும். 24வது உறுப்பு ஃபார்முலா இருக்கு பாருங்க. டி 24 ஈக்குவல் டு ஏ பிளஸ் 24 மைனஸ் 1 இன்டு டி. எண்ணுக்கு பதிலாக 24. அப்ப இங்க என்ன வரும்? ஏ பிளஸ் 24 மைனஸ் 1 இன்டு டி ஈக்குவல் டு 6 இன்டு ஏ. பாருங்க, ஏக்கு பதிலாக நம்ம என்ன மாத்தலாம்? மைனஸ் 23 டின்னு மாத்திக்கலாமா? ஏக்கு பதிலா இந்த ஏக்கு பதிலா மைனஸ் 23 டியை மாத்திட்டோம். பிளஸ் போட்டாச்சு. 24 1 கழிச்சா 23 டி. இப்ப பாருங்க, பிளஸ் 23 டி மைனஸ் 23 டி கேன்சல். அப்ப 6 இன்ட்டு இங்க என்ன வந்துடும்? 0 வந்துடும். 23 டி மைனஸ் 20 0 ஆயிரும். பெருங்க, 6 0 பெருக்குனா 0. அப்போ எது? 24வது உறுப்பின் எத்தனை மடங்கு? 6 மடங்கு என்னது? 0 என்பது நிறுவப்பட்டது. என்பது நிறுவப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.